இன்னைக்கு வந்து நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் விரும்பி கேட்ட ஒரு மோஸ்ட் வாண்டட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சப்பாத்தி சாட்னு ஒரு ரெசிபி போட்டிருந்தோம் இல்லையா? அந்த கிரேவி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ராஜ்மா, ஒயிட் சன்னா, பிளாக் சன்னா, பாசிப்பயிர், தட்டைப்பயிர் இதெல்லாம் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நான் ப்ரெஷர் குக் பண்ணிக்கிட்டேன் இன்ஸ்டா பாட்டில் வச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, முக்கியமாக பன்னீர் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு சீரகம் தாளிச்சிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலா ஐட்டமும் கிடையாது. இது வந்து நல்லா ப்ரோட்டீன் ரிச் கிரேவி. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம குக் பண்ணியிருந்தோம் இல்லையா, ப்ரெஷர் குக் பண்ணியிருந்த அந்த சுண்டல் ஐட்டம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இதில் என்ன மசாலா சேர்க்க போகிறோம் அப்படின்னா, பாவ் பாஜி மசாலா பவுடர் சேர்க்க போகிறோம். இந்த சாட் டைப் ஆஃப் ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே இந்த பாவ் பாஜி மசாலா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு கொதி வந்தவுடனே பன்னீர் சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதான். நீங்கள் சப்பாத்தி சாட் ரெசிபி ட்ரை பண்ணலன்னா கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.